மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் என்று அங்கு வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட இந்த கேள்வி, அந்த காலத்துல யூத சமூகத்தில் நிலவி வந்த சில சடங்குகள், சம்பிரதாயங்களின் அடிப்படையில் எழுந்த ஒரு கேள்வி. மன்னிக்கிற ஸ்பாவம் இல்லாம கிறிஸ்தவம் கிடையாது. இந்த மன்னிக்கிற ஸ்பாவம் தேவனுடைய ஸ்பாவம். தம்முடைய அந்த மன்னிக்கிற ஸ்பாவத்தை தான் மனிதர்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தார். ஒருவர் தமக்கு விரோதமாய் குற்றம் செய்த இன்னொருவரை மன்னிக்கும் போது உள்ளத்தில் ஏற்படுகிற சமாதானம், சந்தோஷம் அதற்கு ஈடு இணை கிடையாது. ஆனா இந்த வசனத்துல பேதுரு, நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிற அந்த கேள்விக்கு பின்னால அநேக ரகசியங்கள் ஒளிந்திருக்கு. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் என்று சொன்னதற்கு பின்னாலேயும் ஆவிக்குரிய ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. அந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், யூதர்களுடைய சில சடங்காச்சாரமான சம்பிரதாய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பதிவின் மூலமாக அவைகளை பார்த்து நாம் தெளிவடைய இருக்கிறோம். யூதர்களுடைய யோம் கிப்போர் என்கிற பாவ நிவர்த்தி பண்டிகை. யூதர்களுடைய காலண்டர்ல இந்த நாள் மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நாள்ல யூதர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடமும் பிற மக்களிடமும் மன்னிப்பு கோருவார்கள். அந்த சமயத்துல செய்யப்படுற மிக முக்கியமான சடங்கு போக்காடு சடங்கு. பிரதான ஆசாரியன் 2 வெள்ளாடுகளை தேர்ந்தெடுப்பார். ஒரு ஆடு தேவனுக்கு பலியாக செலுத்தப்படும். மற்றொரு ஆட்டின் தலையின் மேல இந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய 2 கைகளையும் வைத்து இஸ்ரவேலினுடைய சகல பாவங்களையும் அந்த ஆட்டின் மேல் சுமத்தி வனாந்தர வழியாய் அனுப்பிவிடுவார். அந்த குறிப்பிட்ட ஆடு மக்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு வனாந்திரத்துக்குள் புறப்பட்டு செல்லும். இது மக்களுடைய பாவங்கள் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது என்று குறிப்பிடுகிற அல்லது உணர்த்துகிற ஒரு சடங்காக கருதப்பட்டது. அதற்கு அடுத்ததாக தஷ்லிக் என்கிற பாவங்களை ஆற்றில் எரிந்து விடுகிற ஒரு சடங்கு. இது யூதர்களுடைய புத்தாண்டாக இருக்கிற ரோஸ் ஹஷானா என்கிற நாளிலே செய்யப்படுகிற ஒரு முக்கியமான சடங்கு. எல்லா மக்களும் நீர்நிலைகளாக இருக்கிற ஆறு, கடல், ஏரிகளின் ஓரங்களில் நின்று தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்துவார்கள். அதற்கு பிறகு தங்கள் ஆடைகளில் அவங்களுடைய பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருக்கிற ரொட்டி துண்டுகள் இருக்கும். அவைகளை ஆற்றுக்குள்ளேயோ ஏரிக்குள்ளேயோ எரிந்து போட்டு, எங்கள் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே எரிந்து போடுவீர் என்று மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நினைவு கூர்ந்து அதன் பின்பு வீடு திரும்புவார்கள். இந்த சடங்கின் அடிப்படையில் தங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் தங்களை விட்டு அடித்து செல்லப்பட்டு விட்டன என்று சொல்லி அவர்கள் நம்புவார்கள். அதற்கு அடுத்ததாக செய்யப்படுகிற நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சடங்கு என்ன அப்படின்னா, எரவ் யோம் கிப்போர் என்று அழைக்கப்படுகிற மனிதர்களுக்கு இடையேயான மன்னிப்பு சடங்கு. ஹலாக்கா என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய விதிகளின்படி யோம் கிப்போர் என்கிற அந்த குறிப்பிட்ட பாவ நிவர்த்தி நாள்ல தேவன் தமக்கு எதிரான மனிதர்களுடைய பாவங்களை மட்டுமே மன்னிக்கிறார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு விரோதமாக செய்த தவறுகளை அல்லது தீங்குகளை அந்த பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக மன்னிக்கும் வரைக்கும் தேவன் அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று கருதினார்கள். அதனால அந்த யோம் கிப்போர் என்று அழைக்கப்படுகிற பாவ நிவர்த்தி நாள் தொடங்குறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் தாங்கள் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால், அவர்களுக்கு விரோதமான பாவங்களையோ குற்றங்களையோ செய்திருந்தால் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதை ஒரு கடமையாக, ஒரு சடங்காக செய்து வந்தார்கள். மன்னிப்பு கேட்கிறவர் அதிகபட்சமாக 3 முறை இதற்காக முயற்சி செய்யலாம் என்றும் அன்றைய நாளிலே சில விதிகள் இருந்தன. வரலாற்று ரீதியாக இப்படிப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள் நிறைந்த காலத்துல தான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அந்த குறிப்பிட்ட கேள்வி கேட்கிறார், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று. ஆனால் யூத மரபு சட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட விதியை மரபாக வைத்திருந்தன. தவறு செய்த நபர் பாதிக்கப்பட்ட நபரிடம் அதிகபட்சமாக 3 முறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அந்த 3 முறை பாதிக்கப்பட்ட நபர் இந்த நபரை மன்னிக்க வேண்டும். ஆனால் 4வது முறை சென்று மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பாவம் செய்த நபர் தண்டனைக்குரியவராக கருதப்படுவார். இதுதான் யூத மரபு சட்டங்கள் சொன்ன விதி. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு விதி இருக்கிறது. புறஜாதி தேசங்களின் 3 மீறுதல்களின் நிமித்தமும் 4வது மீறுதலின் நிமித்தமும் தேவன் அவர்களை தண்டிப்பார் என்று எழுதப்பட்டிருந்த வசனங்களை தவறாக கருதி கொண்டு மனிதனுடைய மன்னிக்கும் திறன் என்பது 3 முறையோடு முடிந்து போய்விடுகிறது. 4வது முறையாக ஒருவன் குற்றம் செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று யூத ரபிக்கள் சட்டமே ஏற்றிவிட்டார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் குற்றம் செய்த மனிதர்களை 3 முறை மன்னிப்பதே மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலாக கருதப்பட்டது. ஆனால் பேதுரு என்ன செய்கிறார் தெரியுமா? 7 என்கிற எண் ஒரு பூரணமான எண், தேவனுக்கு உரிய எண். ஆகவே அந்த ரபிக்கள் நியமித்த 3 முறையை காட்டிலும் 7 முறை என்பது தேவனுடைய அடையாளமாக, தேவனுடைய குணாதிசயமாக இருக்கும் என்று கருதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சென்று கேட்கிறார், நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ?
இப்ப பேதுருவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யூத ரபிக்கள் 3 முறை என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருந்தாங்க. அதை காட்டிலும் 4 முறை அதிகமாக 7 முறை நான் மன்னிக்கும்போது, நான் ஒரு ஆவிக்குரிய மேலான அனுபவத்தை பெற்றுவிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற இந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்குள்ளாக வந்துவிட்டேன் என்று பேதுரு தன்னை கருதி கொண்டிருந்தார். அப்படி பார்த்தோம்னா பேதுருவை பொறுத்த வரைக்கும் தான் தேவனுடைய குணாதிசயத்தை பெற்று விட்டதாக கருதினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரபிக்களுடைய அந்த 3 முறையும் மாற்றினார். பேதுருவுடைய 7ஐயும் மாற்றினார். எப்படி பதில் சொன்னார்? 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எபிரேய, கிரேக்க மூல இலக்கணங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னா, அந்த 7 என்கிற வார்த்தையை 7 + 70 77 என்றும் 7 × 70 490 முறை என்றும் கணக்கிடலாம். அந்த இலக்கணப்படி 77 முறையோ 490 முறையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நோட்டை வைத்துக்கொண்டு மற்ற மனிதன் மன்னிப்பு கேட்க வரும்போதெல்லாம் 1 1 என்று அப்படியே நோட் பண்ணிக்கொண்டு 490 முறை மன்னிக்க வேண்டும் அல்லது 77 முறை மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பதன் கணக்கு என்று சொன்னதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லையற்ற மன்னிப்பு என்று அர்த்தம். எப்படி தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரோ மன்னிப்பதில் கிருபை உள்ளவரோ, அதே போல மனிதனும் தனக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை கணக்கற்ற முறையிலே மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறார், 7 தரம் என்று. இப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம தேவனாகிய கர்த்தரிடம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்போம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறையும் மன்னிக்கும் போது ஒரு கோடு போட்டுட்டோ அல்லது 1 2 3ன்னு எண்ணிட்டு வந்தோம்னா கணக்கற்ற வகையில் இருக்கும். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவம் என்ன அப்படின்னா, நம்மை தேவன் கணக்கற்ற முறையில மன்னித்திருக்கிறார். எல்லையற்ற கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிபூர்ண தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்மிடத்தில் குற்றம் செய்தவர்கள் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது 1 2 3 என்று கணக்கு பார்த்து அல்ல, தேவனுடைய கிருபையின்படி தேவனுடைய இரக்கத்தின்படி நாமும் கணக்கற்ற முறையிலே மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி பிறரை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நமக்கும் மன்னிப்பு கிடையாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதர் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், நாம் மன்னிக்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் அவர் செய்யும் தவறையும் மன்னிக்கக்கூடிய தேவனுடைய ஸ்பாவம் நமக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் வாழ்வியல் முறையாக இருக்கிறது. அப்படி மன்னிக்கத்தான் நாம் தேவனுடைய ஸ்பாவத்தை கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளமாக அது மாறுகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, இதெல்லாம் முடியுமா பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களுக்கு அது சாத்தியம்தான். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.